ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 87. இந்த மகாபாரத கதையில் சொல்லப்பட்ட இரகசியமான மாயக்கயிர்கள் ஆகிய 3 குணங்கள் எப்படி நம்மை கட்டுப்படுத்துகின்றன என்பதை காணலாம். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது தூய பக்தரான பாண்டவராகிய அர்ஜுனன் இடம், எல்லா ஞானங்களிலும் உயர்ந்ததான இந்த பரம ஞானத்தை நான் உனக்கு மீண்டும் கூறுகின்றேன். இதனை அறிந்த முனிவர்கள் அனைவரும் தெய்வீகமான பக்குவ நிலையை அடைந்து உள்ளார்கள். இந்த ஞானத்தின் நிலை பெறுவதால் ஒருவன் என்னை போன்ற தெய்வீக இயற்கையை அடைய முடியும். இவ்வாறாக நிலை பெற்ற பின் அவன் படைப்பின் போது பிறப்பதோ பிரளயத்தின் போது தொல்லை உறுவதோ கிடையாது. பரதனின் மைந்தனே அர்ஜுனா, பிரம்மன் எனப்படும் மொத்த ஜட வஸ்துக்களும் ஒரு கருவறையாகும். அந்த பிரம்மனை கருவுறச் செய்து அனைத்து ஜீவாத்மாக்களின் பிறப்பினையும் நானே சாத்தியம் ஆக்குகின்றேன். தேல் தனது முட்டைகளை அரிசி குவியலின் மீது இடுகின்றது. அரிசியில் இருந்து தேல் பிறந்ததாகவும் சில சமயங்களில் கூறப்படுகின்றது. ஆனால் தேளுக்கான காரணம் அரிசி கிடையாது. உண்மையில் முட்டைகள் தாயினால் இடப்பட்டன. அதுபோன்றே உயிர்வாளிகளின் பிறப்பிற்கு ஜட இயற்கை காரணம் கிடையாது. முழுமுதற் கடவுளால் விதை விதைக்கப்படுகின்றன. மேலும் அவர்கள் வெளிவரும்போது ஜட இயற்கையின் படைப்புகளைப் போன்று தோன்றுகின்றார்கள். இவ்வாறாக ஒவ்வொரு உயிர்வாளியும் தனது முந்தைய கர்மங்களுக்கு ஏற்ப ஜட இயற்கையினால் படைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட உடலை பெறுகிறார்கள். அதன் மூலம் அவர்கள் தங்களது பழைய செயல்களுக்கு தகுந்தாற் போன்று இன்புறவோ துன்புறவோ இயலும். இந்த ஜட உலகில் உயிர்வாளிகளின் எல்லா தோற்றங்களுக்கும் இறைவனே காரணமாக இருக்கின்றார். குந்தியின் மைந்தனே, எல்லா உயிரினங்களும் இந்த உலகில் பிறப்பினால் சாத்தியம் ஆக்கப்படுகின்றன. மேலும் நானே விதை அளிக்கும் தந்தை என்பதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே எல்லா உயிர்வாளிகளுக்கும் உண்மையான தந்தை என்பது இந்த பதத்தில் மிக தெளிவாக விளக்கப்பட்டு உள்ளன. ஜட இயற்கையும் ஆன்மீக இயற்கையும் சேர்ந்த சேர்க்கையே உயிர்வாளிகள். இவர்கள் இந்த கிரகத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா கிரகத்திலும் பிரம்மதேவர் வசிக்கும் மிக உயர்ந்த கிரகத்திலும் கூட காணப்படுகின்றார்கள். உயிர்வாளிகள் எங்கும் இருக்கின்றார்கள். நிலத்திற்குள் உள்ளார்கள், நீரினுள் உள்ளார்கள், நெருப்பிலும் உள்ளார்கள். இவை அனைத்தும் ஜட இயற்கை என்னும் தாயினால் கிருஷ்ணருடைய விதையளிக்கும் முறையினாலும் தோன்றுகின்றன. ஜட உலகத்தினுள் கருத்தரிக்கப்படும் உயிர்வாளிகள் தங்களது முந்தைய கருமங்களுக்கு ஏற்ப படைப்பின் போது பல்வேறு வடிவங்களில் வெளிவருகின்றார்கள் என்பது இதன் பொருள். ஜட இயற்கை சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் ஆகிய 3 குணங்களால் ஆனது. பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, நித்தியமான உயிர்வாளி இயற்கையின் தொடர்பில் வரும்போது இந்த 3 குணங்களினால் கட்டுப்படுத்தப்படுகின்றான். திவ்யமான உயிர்வாளி இந்த ஜட இயற்கையில் செய்ய வேண்டியது எதுவும் கிடையாது. இருப்பினும் அவன் ஜட உலகின் கட்டுப்பாட்டிற்குள் வந்து உள்ளதால் இயற்கையின் 3 குணங்களின் வசியத்திற்கு உட்பட்டு செயல்படுகின்றான். இயற்கையின் பல்வேறு நிலைகளுக்கு ஏற்ப உயிர்வாளிகள் பல்வேறு விதமான உடல்கள் உடன் உள்ளார்கள். எனவே அத்தகைய இயற்கைக்கு ஏற்ப செயல்படுமாறு அவர்கள் தூண்டப்படுகின்றார்கள். இதுவே பல்வேறு விதமான இன்பம் துன்பம் இவைகளுக்கு காரணம் ஆகின்றன. பாவம் அற்றவனே, மற்றவை விட தூய்மையான சத்துவகுணம் பிரகாசப்படுத்துவதாகவும் எல்லா பாவ விளைவுகளில் இருந்து விடுவிப்பதாகவும் அமைகின்றன. இந்த குணத்தில் நிலை பெற்றவர்கள் இன்பத்தின் தொடர்பினாலும் ஞானத்தின் தொடர்பினாலும் பந்தப்பட்டு உள்ளார்கள். குந்தியின் மகனே, எல்லையற்ற ஆசையாலும்
ஏக்கத்தாலும் பிறந்த ரஜோகுணத்தின் காரணத்தினால் உடலை உடைய உயிர்வாளி பௌதிய பலநோக்கு செயல்களால் பந்தப்படுத்தப்படுகின்றான். ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையில் உள்ள கவர்ச்சியில் ரஜோகுணத்தின் தன்மை வெளிப்படுகின்றது. பெண் இடம் ஆணுக்கும் ஆண் இடம் பெண்ணுக்கும் கவர்ச்சி இருக்கின்றன. இதுவே ரஜோகுணம் என அழைக்கப்படுகின்றது. ரஜோகுணம் அதிகரிக்கும் போது ஜட சுகத்திற்கான ஏக்கத்தை ஒருவன் வளர்த்து கொள்கின்றான். அவன் புலன் இன்பத்தை அனுபவிக்க விரும்புகின்றான். புலன் நுகர்ச்சிக்காக ரஜோகுணத்தில் இருக்கும் மனிதன் சமூகத்திலோ தேசத்திலோ சற்று அந்தஸ்தை விரும்புகின்றான். மேலும் நல்ல வீடு, மனைவி, குழந்தைகள் உடன் அவன் ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை பெற விரும்புகின்றான். இவை அனைத்தும் ரஜோகுணத்தின் படைப்புக்கள். இந்த விஷயங்களில் ஏக்கமுற்று இருக்கும் வரை ஒருவன் மிக மிக கடினமாக உழைக்க வேண்டும். எனவே அவன் தனது செயல்களின் பலன்களில் தொடர்பு கொள்கின்றான் என்றும் இவ்வாறாக அந்த செயல் பந்தப்படுத்துகின்றான் என்றும் இங்கே தெளிவாக கூறப்பட்டு உள்ளன. தனது மனைவி, குழந்தைகள் மற்றும் சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காகவும் தனது கௌரவத்தை பாதுகாத்து கொள்வதற்காகவும் அவன் உழைக்க வேண்டும். எனவே ஜட உலகம் முழுவதும் ஏறக்குறைய ரஜோகுணத்தில் தான் இருக்கின்றன. ரஜோகுணத்தின் தரத்தில் நவீன நாகரிகம் முன்னேறி உள்ளதாக கருதப்படுகின்றது. ஆனால் அது தவறாகும். கிருஷ்ணர் மேலும் கூறினார், ஓ பரதனின் மைந்தனே அர்ஜுனா, அறியாமையினால் பிறந்த தமோகுணம் உடலை உடைய எல்லா உயிர்வாளிகளையும் மயக்குகின்றது. கட்டுண்ட ஆத்மாவை பந்தப்படுத்தக்கூடிய பைத்தியக்காரத்தனம், சோம்பல், உறக்கம் ஆகியவை இந்த குணத்தின் விளைவுகள் ஆகும். உடலை உடைய ஆத்மாவின் மிக விசித்திரமான தன்மையே இந்த தமோ குணம் என பொருள்படும். தமோகுணம் சத்துவ குணத்திற்கு நேர் எதிரானது. சத்துவகுணத்தில் அறிவை விருத்தி செய்வதால் எது எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தமோகுணமோ அதற்கு நேர்மாறானது. தமோகுணத்தின் மயக்கத்தின் கீழ் இருக்கும் ஒவ்வொருவனும் பித்து பிடித்தவன் ஆகின்றான். அத்தகு பைத்தியக்காரனால் எது எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியாது. முன்னேற்றம் அடைவதற்கு பதிலாக அவன் சீரழிகின்றான். அறியாமை மயக்கத்தின் கீழ் இருப்பவன் விஷயத்தை உள்ளபடி புரிந்து கொள்ள முடியாது. உதாரணமாக, ஒவ்வொருவரும் தனது தாத்தா இறந்துவிட்டார், தானும் இறக்கப் போகின்றேன், மனிதன் அமரன் கிடையாது என்பவற்றை காண முடியும். எனவே மரணம் நிச்சயமானது இருந்தும் மக்கள் பணத்தை சேகரிப்பதில் பைத்தியமாக அலைகின்றார்கள். நித்தியமான ஆத்மாவை கண்டுகொள்ளாமல் இரவு பகல் முழுவதும் மிகவும் கடினமாக உழைக்கின்றார்கள். இதுவே பைத்தியக்காரத்தனம். அவர்கள் தங்களது பித்தி பிடித்த நிலையின் காரணத்தினால் ஆன்மீக அறிவில் முன்னேற்றம் அடைய தயங்குகின்றார்கள். அத்தகு மக்கள் மிக மிக சோம்பேறிகள் ஆவார்கள். தமோ குணத்தில் இருப்பவன் தேவைக்கு அதிகமாக உறங்குகின்றான். 6 மணி நேர உறக்கம் போதுமானது. ஆனால் தமோகுணத்தில் இருக்கும் மனிதனோ குறைந்தபட்சம் ஒரு நாளில் 10 அல்லது 12 மணி நேரம் உறங்குகின்றான். அத்தகு மனிதன் எப்போதும் உற்சாகம் அற்றவனாக, போதை பொருள்கள் இடமும் உறக்கத்தின் இடமும் அடிமை உற்றவனாக இருக்கின்றான். தமோகுணத்தினால் கட்டுண்டு இருக்கும் மனிதனின் அறிகுறிகள் இவை. கிருஷ்ணர் மேலும் கூறினார், ஓ பரதனின் மைந்தனே அர்ஜுனா, சத்துவகுணம் இன்பத்தினாலும் ரஜோகுணம் செயல்களின் பலன்களினாலும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஞானத்தை மறைக்கும் தமோகுணம் பைத்தியக்காரத்தனத்தினால் பந்தப்படுத்தப்படுகின்றது. சத்துவகுணத்தில் இருப்பவன் தனது செயலால் அல்லது அறிவு ஆராய்ச்சியினால் திருப்தி அடைகின்றான். ரஜோகுணத்தில் இருக்கும் மனிதன் பலநோக்கு செயல்களில் ஈடுபடுகின்றான். அவன் தன்னால் முடிந்தவரை பணத்தை சேகரித்து நல்ல காரியங்களுக்காக செலவு இடுகின்றான். சில சமயங்களில் மருத்துவமனைகளை திறப்பது, தர்ம ஸ்தாபனங்களுக்கு நன்கொடை கொடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கின்றான். ஆனால் தமோகுணமோ அறிவை மறைத்து விடுகின்றது. ஒருவன் தமோகுணத்தில் செய்யும் செயல்கள் அவனுக்கோ
பிறருக்கோ எந்த ஒரு நன்மையும் அளிப்பது கிடையாது. கிருஷ்ணர் மேலும் கூறினார், ஓ பரதனின் மைந்தனே அர்ஜுனா, சத்துவகுணம் சில சமயங்களில் ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் தோற்கடித்து மேலோங்குகின்றது. சில சமயங்களில் ரஜோகுணம் சத்துவகுணத்தையும் தமோகுணத்தையும் தோற்கடிக்கின்றது. மேலும் இதர சமயங்களில் தமோகுணம் சத்துவகுணத்தையும் ரஜோகுணத்தையும் தோற்கடிக்கின்றது. இவ்வாறாக உயர் நிலைக்கான போட்டி எப்போதும் நிலவுகின்றது. உடலின் எல்லா கதவுகளும் ஞானத்தால் பிரகாசிக்கும் போது சத்துவகுணத்தின் தோற்றத்தை அனுபவிக்க முடியும். உடலில் 9 கதவுகள் இருக்கின்றன. 2 கண்கள், 2 காதுகள், 2 நாசித்துவாரங்கள், வாய், பால் உறுப்பு, ஆசன வாய். ஒவ்வொரு கதவிலும் சத்துவகுணத்தின் அறிகுறி பிரகாசிக்கும் போது ஒருவன் சத்துவகுணத்தை வளர்த்து உள்ளான் என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். சத்துவ குணத்தில் பொருட்களை சரியான நிலையில் காண முடியும், சரியான நிலையில் கேட்க முடியும், சரியான நிலையில் சுவைக்க முடியும். அவன் உள்ளும் புறமும் தூய்மை ஆனவனாக ஆகின்றான். மகிழ்ச்சியின் அறிகுறிகள் ஒவ்வொரு கதவிலும் வளர்கின்றன. கிருஷ்ணர் மேலும் கூறினார், ஓ பரதகுல தோன்றலே அர்ஜுனா, ரஜோகுணம் அதிகரிக்கும் போது பெரும் பற்றுதல், பலநோக்கு செயல்கள், தீவிர முயற்சி, கட்டுப்பாடு இல்லாத ஆசை மற்றும் ஏக்கத்தின் அறிகுறிகள் வளர்கின்றன. ரஜோகுணத்தில் இருப்பவன் தான் ஏற்கனவே அடைந்துள்ள நிலையில் ஒருபோதும் திருப்தி அடைவது கிடையாது. தனது நிலையை உயர்த்தி கொள்ள இயங்குகின்றான். வாழ்வதற்கான ஒரு வீட்டை கட்ட அவன் விரும்பினால் ஏதோ அந்த வீட்டில் நித்தியமாக வாழப்போவதைப் போல அரண்மனை போன்ற வீட்டினை கட்ட தன்னால் முடிந்த அளவு முயற்சி செய்கின்றான். மேலும் புலன் நுகர்ச்சிக்கான பெரும் ஏக்கத்தினை வளர்த்து கொள்கின்றான். புலன் நுகர்ச்சிக்கு எல்லை கிடையாது. அவன் தனது குடும்பத்தாருடன் இருப்பதற்கும் வீட்டிலேயே இருப்பதற்கும் புலன் நுகர்ச்சியில் தொடர்ந்து ஈடுபடுவதற்கும் எப்போதும் விரும்புகின்றான். இதற்கு முடிவு கிடையாது. இந்த அறிகுறிகள் யாவும் ரஜோகுணத்தின் இயல்புகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் மேலும் கூறினார், ஓ குருவின் மைந்தனே அர்ஜுனா, தமோகுணம் அதிகரிக்கும் போது இருள், செயலற்ற தன்மை, பைத்தியக்காரத்தனம் மற்றும் மயக்கமும் தோன்றுகின்றன. பிரகாசம் இல்லாத போது அங்கு அறிவு கிடையாது. தமோகுணத்தில் இருப்பவன் ஒழுக்க நெறிகளின்படி செயலாற்றுவது கிடையாது. குறிக்கோள் ஏதும் இல்லாமல் அவன் தான் தோன்றி தனமாக செயலாற்றுகின்றான். வேலை செய்வதற்கான திறன் இருந்தும் அவன் முயற்சி செய்வது கிடையாது. இதுவே மயக்கம் என அழைக்கப்படுகின்றது. உணர்வு இருக்கும் போதிலும் அவனது வாழ்வு செயல் அற்றதாகி விடுகின்றது. தமோகுணத்தில் இருப்பவனுடைய அறிகுறிகள் இவை ஆகும். சத்துவகுணத்தில் மரணம் அடையும் போது ஒருவன் உன்னத சாதுக்கள் வசிக்கும் தூய்மையான உயர் உலகங்களை அடைகின்றான். ரஜோகுணத்தில் மரணம் அடையும் போது ஒருவன் பலநோக்கு செயல்களில் ஈடுபட்டு இருப்பவர்களின் மத்தியில் பிறக்கின்றான். தமோகுணத்தில் மரணம் அடையும் போதோ அவன் மிருக இனத்தில் பிறவி எடுக்கின்றான். ஆத்மா மனித வாழ்வின் தளத்தை வந்து அடைந்துவிட்டால் மீண்டும் கீழே செல்வது கிடையாது என சிலர் கருதுகின்றார்கள். இது சரி கிடையாது. இந்த பதத்தின்படி தமோகுணத்தை ஒருவன் வளர்த்து கொண்டால் அவன் தனது மரணத்திற்கு பிறகு மிருக இனங்களுக்கு தாழ்த்தப்படுகின்றான். அங்கு இருந்து மீண்டும் மனித பிறவி எடுப்பதற்காக பரிணாம வளர்ச்சியின் மூலம் அவன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். எனவே மனிதனாக வாழ்வதில் உண்மையான கவனம் உடையோர் சத்துவகுணத்தை ஏற்றுக்கொண்டு நல்ல சங்கத்தின் மூலம் குணங்களை கடந்து கிருஷ்ண உணர்வில் நிலை பெற வேண்டும். இதுவே மனித வாழ்வின் குறிக்கோள். இல்லாவிட்டால் மீண்டும் மனித வாழ்வை அடைவது பற்றிய உத்தரவாதம் மனிதனுக்கு கிடையவே கிடையாது. புண்ணிய செயல்களின் விளைவுகள் தூய்மையானவை. அவை சத்துவகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றன. ஆனால் ரஜோகுணத்தில் செய்யப்படும் செயல்கள் துக்கத்திலும், தமோகுணத்தில் செய்யப்படும் செயல்கள் முட்டாள்தனத்திலும் முடிகின்றன. சத்துவ குணத்தில் செய்யப்படும் புண்ணிய செயல்கள் தூய்மையை விளைவிக்கின்றன. எனவே மாயையில் இருந்து விடுபட்ட சாதுக்கள் மகிழ்ச்சியில் நிலை பெறுகின்றார்கள். ஆனால் ரஜோகுணத்தின் செயல்கள் துன்பமே உருவானவை.
பௌதிக இன்பத்திற்காக செய்யப்படும் எந்த ஒரு செயலும் தோல்வி உறுவது நிச்சயம். உதாரணமாக, வான் உயர்ந்த கட்டிடம் ஒன்றினை ஒருவன் கட்ட விரும்பினால் அது கட்டப்படுவதற்கு முன்பு மக்கள் நிறைய துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். கட்டிடத்திற்காக செலவழிப்பவன் அத்தகு செல்வத்தை சேகரிக்க மிக மிக சிரமத்துடன் உழைக்க வேண்டும். மேலும் கட்டிடத்தை உருவாக்க வேலை செய்யும் மனிதர்கள் உடலால் மிகவும் பாடுபட வேண்டும். இத்தகு துயரங்கள் இருக்கின்றன. எனவேதான் ரஜகுணத்தின் மயக்கத்தின் கீழ் செய்யப்படும் எல்லா செயல்களும் நிச்சயமாக பெரு துன்பங்கள் நிறைந்தவை என பகவத்கீதை கூறுகின்றது. ஓ, என்னிடம் இந்த வீடு உள்ளது, என்னிடம் பணம் உள்ளது என்ற பெயர் அளவிலான மனமகிழ்ச்சி வேண்டுமானால் சற்று இருக்கலாம். ஆனால் அது உண்மையான மகிழ்ச்சி கிடையாது. தமோ குணத்தை பொறுத்தவரை அதில் செயலாற்றுபவனின் அறிவு என்பது கிடையாது. அவனது செயல்கள் தற்போது துக்கத்தையும் பின்னர் மிருக வாழ்வினையும் அவனுக்கு விளைவிக்கின்றன. மிருக வாழ்க்கை எப்போதும் துன்பகரமானது. மயக்க சக்தியான மாயையின் கீழ் இருக்கும் மிருகம் அதனை புரிந்து கொள்வது கிடையாது என்ற போதிலும் அது துன்பகரமானது. அப்பாவி மிருகங்களை கொள்வதும் தமோகுணத்தில் செய்யப்படுவதாகும். மிருக கொலையாளிகள் எதிர்காலத்தில் தங்களை கொள்வதற்கு ஏற்ற உடலை மிருகம் பெறப்போகின்றது என்பதை அறிய மாட்டார்கள். இதுவே இயற்கையின் சட்டம். மனித சமூகத்தில் ஒருவன் மற்றொரு மனிதனை கொன்றால் தூக்கில் இடப்படுகின்றான். இது தேசத்தின் சட்டம். முழு உலகமும் பரம புருஷ பகவான் கிருஷ்ணனின் கட்டுப்பாட்டில் இருப்பதை அறியாமையின் காரணத்தினால் மக்கள் காண்பது கிடையாது. ஒவ்வொரு உயிர்வாளியும் முழுமுதற் கடவுளின் மைந்தனே. ஒரு சிறு எறும்பு கொல்லப்படுவதை கூட அவர் பொறுத்து கொள்வது கிடையாது. அதற்கான விலையை கொடுத்தாக வேண்டும். எனவே நாக்கின் சுவைக்காக மிருகங்களை கொள்ளுதல் மிகவும் கீழ்த்தரமான அறியாமையாகும். இறைவன் பற்பல அருமையான பொருட்களை உணவுகளை வழங்கியிருப்பதால் மிருகங்களை கொள்வதற்கான தேவை கிடையாது. இருந்தும் ஒருவன் மாமிச உணவு உண்பதில் ஈடுபட்டால் அவன் அறியாமையில் செயல்படுகின்றான் என்பதும் மிகவும் இருண்ட எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறான் என்பதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மிருகவதையின் பற்பல வகைகளில் பசுவை கொல்வது மிக கொடூரமானது ஆகும். கிருஷ்ணர் மேலும் கூறினார், ஓ, சத்துவகுணத்தில் இருந்து உண்மை ஞானம் விருத்தியாகின்றது. ரஜோகுணத்தில் இருந்து பேராசை விருத்தியாகின்றது. மேலும் தமோ குணத்தில் இருந்தோ முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம் மற்றும் மயக்கமும் விருத்தியாகின்றன. தற்போதைய நாகரிகம் உயிர் வாளிகளுக்கு மிகவும் சாதகம் அற்றதாக இருப்பதால் கிருஷ்ண உணர்வு பரிந்து உரைக்கப்படுகின்றது. கிருஷ்ண உணர்வின் மூலமாக சமுதாயம் சத்துவகுணத்தை வளர்த்து கொள்ள முடியும். சத்துவகுணம் வளர்ச்சியடையும் போது விஷயங்களை மக்கள் உள்ளது உள்ளபடி காண்பார்கள். தமோகுணத்தில் இருக்கும் மக்கள் மிருகங்களை போன்றவர்கள், எதையும் தெளிவாக காண இயலாதவர்கள். உதாரணமாக, ஒரு மிருகத்தை கொல்வதால் அதே மிருகத்தில் மறு பிறவியில் தான் கொல்லப்படுவதற்கான வாய்ப்பினை ஏற்பதை தமோகுணத்தில் இருக்கும் மக்கள் காண்பது கிடையாது. உண்மையான ஞானத்தை பற்றிய கல்வி மக்களிடம் இல்லாததால் அவர்கள் பொறுப்பு அற்றவர்களாகி விடுகின்றார்கள். இத்தகு பொறுப்பற்ற தன்மையை நிறுத்த பொதுமக்களின் மத்தியில் சத்துவகுணத்தை வளர்ப்பதற்கான கல்வி மிக மிக அவசியம். கிருஷ்ணர் மேலும் கூறினார், ஓ, சத்துவகுணத்தில் நிலை பெற்றவர்கள் படிப்படியாக உயர் உலகங்களுக்கு மேல் நோக்கி செல்கின்றார்கள். ரஜகுணத்தில் இருப்பவர்கள் பூ உலகங்களில் வாழ்கின்றார்கள். மேலும் வெறுக்கத்தக்கதான தமோகுணத்தில் இருப்பவர்கள் நரக உலகங்களுக்கு கீழ் நோக்கி செல்கின்றார்கள். ரஜோ குணத்திலோ தமோ குணத்திலோ இருக்கும் இந்த பூ உலக மக்கள் இயந்திரங்களின் உதவியினால் உயர் உலகங்களை வலுக்கட்டாயமாக அணுகுவது சாத்தியம் கிடையாது. ரஜகுணத்தில் இருப்பவன் மறு பிறவியில் பைத்தியமாவதற்கான வாய்ப்பும் உள்ளன. மிகவும் தாழ்ந்த குணமான தமோகுணம் வெறுக்கத்தக்கதாக இங்கு விவரிக்கப்படுகின்றது. தமோகுணத்தை வளர்ப்பதன் விளைவுகள் மிக மிக அபாயகரம் ஆனவை. ஜட இயற்கையிலேயே மிகவும் தாழ்ந்த குணம் இதுதான். மனித வர்க்கத்திற்கு கீழே பறவைகள், விலங்குகள், ஊர்வன,
மரங்கள் என்பன போன்று 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கின்றன. தமோகுணத்தின் விருத்திக்கு ஏற்ப இத்தகு மோசமான நிலைகளுக்கு மக்கள் கொண்டு வரப்படுகின்றார்கள். தமோகுணத்தில் இருப்பவர்களின் அவர்களது எதிர்காலம் மிகவும் இருள் அடைந்தது ஆகும். கிருஷ்ணர் மேலும் கூறினார், ஓ எல்லா செயல்களிலும் இயற்கையின் 3 குணங்களைத் தவிர வேறு கர்த்தா யாரும் கிடையாது என்பதையும், பரமபுருஷர் இந்த இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்பதையும் அறிந்து முறையாக காண்பவன் எனது ஆன்மீக இயற்கையை அடைகின்றான். முறையான ஆத்மாக்கள் இடமிருந்து கற்று முறையாக புரிந்து கொள்வதால் ஜட இயற்கையின் 3 குணங்களுடைய செயல்களை கடக்க முடியும். உண்மையான ஆன்மீக குரு பகவான் கிருஷ்ணரே. அவர் இந்த ஆன்மீக ஞானத்தை அர்ஜுனனுக்கு உபதேசிக்கின்றார். அதுபோன்றே குணங்களின் செயல்களை பற்றிய இந்த விஞ்ஞானத்தை முழுமையான கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்கள் இடமிருந்து ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அவனது வாழ்வு வழி தவறிவிடும். கிருஷ்ணர் மேலும் கூறினார், உடலை உடையவன் ஜட உடல் உடன் தொடர்புடைய இந்த 3 குணங்களில் இருந்து உயர்வு பெற முயலும்போது பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் இவற்றின் துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்று இந்த வாழ்விலேயே அமிர்தத்தை சுவைக்க முடியும். இப்பொழுது பாண்டவராகிய அர்ஜுனன் கேட்டார், ஓ எம்பெருமானே, இந்த 3 குணங்களை கடந்தவனை அறிவதற்கான அறிகுறிகள் யாவை? அவனது நடத்தைகள் யாவை? இயற்கை குணங்களிலிருந்து அவன் உயர்வு பெறுவது எவ்வாறு? முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், ஓ பாண்டுவின் மைந்தனே, பிரகாசம், பற்றுதல், மயக்கம் ஆகியவை தோன்றியிருக்கும்போது அவற்றை வெறுக்காதவனும், அவை மறந்து இருக்கும்போது அவற்றிற்காக ஏக்கம் அடையாதவனும், 3 இயற்கை குணங்களின் விளைவுகளுக்கு மத்தியில் ஸ்திரமாக சஞ்சலம் இல்லாமல் நடுநிலையில் அப்பாற்பட்டு இருப்பவனும், 3 குணங்களே செயல்படுகின்றன என்பதை அறிபவனும், தன்னில் நிலைபெற்று இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவனும், மண்ணையும் கல்லையும் பொன்னையும் சமமாக காண்பவனும், பிரியமானவற்றிலும் பிரியமற்றவற்றிலும் சமநிலை உடையவனும், திடம் ஆனவனும், புகழ்ச்சி இகழ்ச்சி மானம் அவமானம் ஆகியவற்றில் சமமாக நிலை பெற்றவனும், நண்பனையும் எதிரியையும் சமமாக நடத்துபவனும், எல்லா பலநோக்கு செயல்களையும் துறந்தவனுமான மனிதன் 3 குணங்களை கடந்தவனாக கருதப்படுகின்றான். கிருஷ்ணர் மேலும் கூறினார், ஓ எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் ஜட இயற்கையின் 3 குணங்களை உடனடியாக கடந்து பிரம்மன் நிலைக்கு வந்து அடைகின்றான். தெய்வீக நிலையை அடைவதற்கான வழி என்ன? ஜட உலகம் இயற்கை 3 குணங்களின் மயக்கத்தின் கீழ் செயல்படுகின்றது. ஒருவன் 3 இயற்கை குணங்களின் செயல்களினால் பாதிக்கப்படக்கூடாது. அத்தகு செயல்களில் தனது உணர்வை வைப்பதற்கு பதிலாக கிருஷ்ணருக்கான செயல்களிடம் அவன் தனது உணர்வை திசை திருப்ப வேண்டும். கிருஷ்ணருக்கான செயல்கள் பக்தியோகம் எனப்படுகின்றது. முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவராகிய அர்ஜுனன் இடம் மேலும் கூறினார், ஓ மரணம் அற்றதும் அழிவு அற்றதும் நித்தியம் ஆனதும் இறுதி இன்பத்தின் தர்மமும் ஆன பிரம்மனின் ஆதாரம் நானே என்கின்றார் கிருஷ்ணர். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்